ஓகே புள்ளலோ விளங்குதா பேப்பர்? விளங்குது சார். ஓகேடா சரி கவனி. முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி ஓகே கவனி. என்ன கேட்கிறான்னு சொன்னா ரூபாய் 20,000 எவ்வளவு? ரூபாய் 20,000 ரூபாய் 20,000 ஓகே 20,000 தரவை ஃபர்ஸ்ட் எடுக்கணுமே. முதலாவது விஷயம் நான் எக்ஸாம் பேப்பர் செய்யறத இப்ப நான் எக்ஸாமுக்கு போனா எப்படி செய்வேன் அந்த விஷயத்த நீ ஃபாலோ பண்ணு. ஓகே அந்த விஷயத்த நீ விட்டுரு இப்போதே இன்றைக்கே மறந்துடு. நான் எப்படி செய்யறனோ அந்த விஷயத்த இனி ஃபாலோ பண்ணு. ஓகேவா? ரூபாய் 20,000 10% எளிய வட்டிக்கு எவ்வளவு கொடுக்குறான்டா? 10% எளிய வட்டியாம். எத்தனை சதவீதம்? 10% என்னது? எளிய வட்டி. ஓகே எளிய வட்டி எளிய வட்டி எளிய வட்டி. இந்த எளிய வட்டி சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று நான் போன முறை செமினார்ல சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா டபுள்கள்? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சதவீதம் விஷயத்தை நான் பிரிச்சு அதுல சொல்லி தந்தேன். தெரியாதவன் மறுபடியும் அந்த வீடியோ போய் பார்த்துக்க. ஒவ்வொரு முறையும் செல்லேல சொன்னா டைம் போகும். நான் நிறைய பாடம் படிக்கணும். ஓகே எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவர் 2 வருட முடிவு. எத்தனை வருடமா எடுக்குதான் அவருக்கு? 2 வருடம். 2 வருடம். ஓகே 2 வருட முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி கேட்கிறான். அவன் மொத்த பணம் இல்ல கேட்கிறான், மொத்த வட்டி. மொத்த வட்டி ரெண்டு வித்தியாசம் இருக்க. மொத்த வட்டி கேட்கிறான், மொத்த பணம் கேட்கல. அவன் மொத்த வட்டி கேட்கிறான். டேய் எங்கட பிள்ளைகள் விட்டுற பெரிய பிள்ளை என்ன தெரியுமா? கேள்விய முழுமையா வாசிக்கிறல்ல. எங்கட பிள்ளை விட்டுற பெரிய பிள்ளை கேள்வியை முழுமையா வாசிக்கிறல்ல. ஒரு கட்டத்துல செஞ்சு 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 பழகி நாங்க என்ன செய்வோம்? இப்போ ஒரு கேள்வியை செஞ்சு நாங்க தொடர்ந்து அந்த கேள்வி தான் செய்யறது. அதெல்லாம் இப்படி இன்னத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடும். ஒரு கட்டத்துல லாஸ்ட்ல அவன் கேட்டுருவான், மொத்த வட்டி கேட்பான், இல்லாட்டி மொத்த பணம் கேட்டுருவான். மொத்த வட்டியே கேள்வியே செஞ்சு செஞ்சு பழகினவன் சார் நான் மொத்த வட்டியை மட்டும் தான் கொடுப்போம். அவன் ஒருவேளை மொத்த வட்டி இந்த பணம் கேட்டான்டா பிரச்சனை மாறி போயிடும். பிரச்சனை மாறி போயிடும். அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி முதலாவது லிசன் பண்ண என்ன சொல்ல வராங்க 100% அவன் ஃபுல் ஸ்டாப் வைக்கும் வரைக்கும். ஒரு மனுஷன் பேசுறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் கேட்கறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கொடுக்கறதாலும் பரவாயில்ல, 100% கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்யலாம். ஓகேவா? அவன் கேள்வியில் என்ன கேட்கிறான்டா? ரூபாய் 20,000 பெறுமதியான ஒரு பொருள் ஒரு விஷயம் ஒரு சல்லிய ஒரு குறிப்பிட்ட தொகையை 10% எளிய வட்டிக்கு பேங்க்ல இருந்து வாங்குறான். எத்தனை வருஷம்? 2 வருஷம். எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஓகே இதுல இன்னொரு விஷயம்டா, இந்த 10% அப்படின்னு சொல்றது பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா 100க்கு 10. எவ்வளவு? 100க்கு 10%. 100க்கு 10% அப்படின்னு விஷயத்தை குறிக்குது. இப்போ இதுக்கான பேசிக் சமன்பாடை பார்த்தாயின்னு சொன்னா இதுக்கான பேசிக் சமன்பாடை பார்த்தாயின்னு சொன்னா ஒன்றுமில்ல. முதலாவது இந்த பணம், குறித்த பணம். அந்த குறித்த பணம் எவ்வளவு? குறித்த பணம் 20,000. 20,000 தர எத்தனை சதவீதத்துக்கு எளிய வட்டி கொடுக்குறான்? 10%. எவ்வளோடா? 10%. எவ்வளவு? 10%. அப்ப 100க்கு 10. 100க்கு 10 தர எத்தனை வருஷம்? 2. எத்தனை வருஷம்? 2. இதை நீ 2 முறையில காணிக்கலாம். முதலாவது வட்டியை கண்டுபிடிச்சிட்டு, அதாவது ஒரு வருஷத்துக்குரிய வட்டியை கண்டுபிடிச்சிட்டு 2 வருஷத்துக்கு பெருக்கி ஆன்சர் கொடுக்கவும் இல்லை, அல்லது தொடர்ந்து பெருக்கி ஆன்சர் கொடுக்கவும் இல்லை. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவானு? எதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? மெட்ஸை பொறுத்தளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா யோசிச்சு செய்யணும். டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு குயிக் குயிக்கா செய்யவும் கூடாது. ஓகே யோசிச்சு செய்யணும், கிளீனா செய்யணும். ஆசியா விளையஞ்சோ? ஆசியா ஓ சார். ஓகே எனக்கு ஆயிஷான்னு வந்துடும், கவனமே ஏசுறலாம். ஓகே 2 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஓகே இந்த விஷயத்தை சுருக்கி பெருக்கி எடுத்துட்டோம்னு சொன்னா மொத்த வட்டி வந்துடும். மொத்த வட்டி வந்துடும். ஓகேடா கவனிங்கடா பிள்ளை. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு குயிக்க பாரு. இந்த 2 சைபரையும் இந்த 2 சைபரையும் நான் கேன்சல் பண்றேன். இந்த 20,000க்கு கீழே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த 2க்கு கீழேயும் ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னா இங்கேயும் உண்டு. இந்த 2 சைபரை மட்ட பண்டம் தானே, மிச்சமா இருக்கிறது ஒன்று ஒன்று ஒரு ஒன்று 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 கிலோ ஓரொண்டு ஒன்று ஒன்று தர ஒன்று ஒன்று. எந்த ஒரு விளக்கத்தையும் கீழையும் 2 கட்டாயம் இருக்கும். ஆனாலும் அந்த 2 ஒன்று விஷயம் கட்டாயம் இருக்கும். அந்த ஒன்று இருந்தாலும் அதுக்கு பெருமதி இல்லை.
இருந்தாலும் பெருமதி கிடையாது. சரியா? அதுக்கான ஒரு வேல்யூ ஒன்று இருக்காது. வெறுமனே அந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க. அப்ப கீழே ஒன்று ஒன்று இருக்கு, அது பிரச்சனை ஒன்று இல்லை. அப்ப மேலே இருக்கிறால பார்த்தா என்ன சொன்னா இன்னைக்கு 200 10 2 200 தர 10 தர 2. ஓகே, 200 10 தடவை பெருக்கணும். 200 10ஆல பெருக்கணும்னா என்ன வரும்? 2000 வரும். எவ்வளவு வரும்? 2000. 200 ரூபா வந்துகிட்டு 10 பேர்ட்ட இருக்குன்னு சொன்னா மொத்தம் என்ன செய்யும்? 2000 வரும். தர 2. 2000 ரூபா காசு 2 இருந்தா எவ்வளவு? 1000 ரூபாத்தால் 4 இருக்கும். அதாவது 2000 ரூபான்னா 1000 ரூபாத்தால் 2. அப்ப 2000 ரூபா தர 2 4000. எவ்வளவு பிள்ளைகள்? 4000. 4000. 4000. ஓகே. ஆகவே அவர் அந்த வங்கிக்கு 2 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய மொத்த வட்டி எவ்வளோடா? 4000 ரூபாய் 4000. ரூபாய் 4000. ஓகே. ஒருவேளை அவன் இப்படி கேட்டான்டா, அவன் கொடுக்க வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு கேட்டா என்ன செய்வா நீ? அதான் என்ன செய்வீங்க? சார் அந்த 20,000தோட வந்த வட்டிய கூட்டி மொத்தமா கொடுக்குறது. ஓகே, பசாண்டு பேரை மாத்தியாச்சே அது கடையில. பேரை மாத்தினா கேட்டால் மட்டும் பதில் செல்லாட்டி அங்க பசான் இருக்கிறா? பசான் இருக்கிறீங்களா? இல்ல. இது யாரு? வாயன் என்ன பாட்டு பேர்லாம் போட்டு வச்சேன், வாயன் வெண்ணிலா வெண்ணெல்லாம். ஓகே, அதெல்லாம் வேணாம். சஹானா விளைஞ்சா? ஓ சார். ஓகே. வேற ஹிக்மா? ஓ சார். ஓகே, எனக்கு ஹிஸ்மா ஆன்சர் சொல்லுங்க. மொத்த பணம் கேட்டிருந்தான்னு சொன்னா என்ன ஆன்சர் கொடுக்குற? ஹிஸ்மா, ஹிஷு, மொத்த பணம் அவன் கேட்டிருந்தானா, கொடுக்க வேண்டிய மொத்த பணம் கேட்டிருந்தா என்ன செய்வீங்க? சார் 2 இஷ்மா இருக்கு. அப்படியும் இருக்குதா? புத்தளம் ஹிஸ்மா. ஓ சார். அவன் மொத்த பணம் கேட்டிருந்தான், அவன் கொடுக்க வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு அந்த பேங்க்குக்கு? அது ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 24,000 ரூபாய். வெரி குட், 24,000. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போமா. ரெண்டாவது கேள்விக்குள்ள போவோம். ஓகே, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறான்? எந்த இரு நிறை எண்களுக்கு இடையில், எந்த இரு நிறை எண்களுக்கு இடையில் வர்க்கமூலம் 21 அப்படின்னு விஷயம் வருகிறது, அதை கேட்கிறான். என்ன கேட்கிறான்டா? எந்த இரு நிறை எண்களுக்கு இடையில, ரெண்டாவது கேள்வி, எந்த இரு நிறை எண்களுக்கு இடையில வர்க்கமூலம் 21 அப்படின்னு விஷயம் வருகிறது அப்படின்னு கேட்கிறான். ஓகே, இப்ப கவனி, இப்ப கவனி. ஓகே, எங்களுக்கு வர்க்கமூலம் நிறை எண்களை பாத்தீங்கன்னு சொன்னா யார் யார் வரோம் பாத்தீங்கன்னா 1 நிறை எண்கள் பாத்தீங்கன்னா 1, அடுத்தது யார் போல 4, அது பிறகு 9, அதுக்கப்புறம் 16, 25, இப்படி போகும். இப்படி போயிட்டே இருக்கு, இப்படியே போயிட்டு இருக்கு. சரி சரி, இப்படி எப்படி சார் இது வந்துச்சு அப்படின்னு நீ கேட்டான்னு சொன்னா, இது எப்படிடா வந்த அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இப்படி வருது. ஒண்டால பெருக்கினீங்கன்னா ஒரு ஒன்று. அதே நேரம் ரெண்டால பெருக்கினீங்க சொன்னா 4, மூணால பெருக்கினீங்க சொன்னா 9, 4ஆல பெருக்கினீங்க சொன்னா 16, 5ஆல பெருக்கினா 25. எவ்வளோடா? 25. இதை இன்னும் ஸ்பெஷலா செல்லலும் எப்படின்னு சொன்னா, இத இன்னும் ஸ்பெஷலா செல்லலும். 1 எத்தனை அடக்க வந்திருக்கு? 2 சடக்க வந்திருக்கு. 2 சடக்க வந்திருக்கு. 3 2 4 2. அப்ப இன்னும் ஸ்பெஷலா செய்யலும் 1 வர்க்கம், 2 வர்க்கம், அதே மாதிரி 3 வர்க்கம், அதே மாதிரி 4 வர்க்கம், அதே மாதிரி 5 வர்க்கம், 5 வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். இதே ஆக்கல
இதே ஆக்கல வர்க்க மூலத்துக்குள்ள வச்சோம்னு சொன்னா வர்க்க மூலத்துக்குள்ள வச்சோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இத வர்க்க மூலத்துக்குள்ள வச்சோம்னா இப்படி வரும். என்ன வரும்? இப்படி வரும். இல்ல ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். இந்த வர்க்க மூலத்தின் பெருமானம் அரையாம் அடுக்கு. நான் சொல்லி தந்திருக்கேன். வர்க்க மூலத்தின் பெருமானம் எவ்வளோடா புள்ள? அரையாம் அடுக்கு. ஆகவே ஏற்கனவே வர்க்கம் இருக்குது, வர்க்க மூலத்தின் பெருமானமும் அரையாம் அடுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆளை நான் தூக்கினேன்னு சொன்னா நல்லா கவனி புள்ள கவனி. ரெண்டின் வர்க்கம் தானே பிள்ளைகள் ஏற்கனவே இருந்தேன். வர்க்க மூலத்தின் பெருமானம் அரையாம் அடுக்குன்னு சொல்றேன். ஆகவே ஹாஃப். இதையும் இதை கேன்சல் பண்ணா முழு எண் 2ன்னு வந்துடும். ஆகவே ஒன்று வர்க்க மூலத்துக்கு வந்தா 1, வர்க்க மூலத்துக்குள்ள 4 வந்துச்சுன்னு சொன்னா 2, வர்க்க மூலத்துக்குள்ள 9 வந்துச்சுன்னு சொன்னா 3, 16 வந்துச்சுன்னு சொன்னா 4, 25 வந்துச்சுன்னா 5. இப்படியான ஆன்சரை அது தரும். இதன் அடிப்படையில வச்சு பார்க்கும்போது இதை இப்படியே போகும்போது இவங்க தான் மெயினான ஆக்கள். ஏன் மெயினான ஆக்கள் சொன்னா பிள்ளைகள், இந்த 1, 4, 9, 16, 25 அதாவது நிறை எண்களை பெருக்கிறதால 1 1ஆல பெருக்கணும், 2 2ஆல பெருக்கணும், 3 3ஆல பெருக்கணும், 4 4ஆல அப்படி அந்த தனிப்பட்ட நிறை எண்களை பெருக்கிறதால வார ஆன்சர் தான் இவங்க. அப்போ நடுவுக்குள்ள போய் வச்சு பாரு, 1க்கும் 4க்கும் நடுவுல √2 வரலாம், √3 வரலாம். அப்ப அந்த மாதிரி ஆக்களுக்கு இந்த மாதிரி வராதா சார் அப்படின்னு நீ கேட்டாயின்னு சொன்னா இந்த மாதிரி வராது, மாறாக தசமதானத்துல வரும். எப்ப வரும்? தசமதானத்துல வரும். ஓகே, அவன் கேட்ட கேள்வி எங்களுக்கு ஆன்சர் இல்லை. இந்த √21 அப்படின்றால் இப்படி பார்க்கும்போது இந்த மெயினான ஆக்களுக்கான எந்த மெயினான ஆக்களுக்கு இடையில இருப்பாங்க. இந்த மெயினான ஆக்களுக்கான இப்படி தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க. சரியா? இவங்கள்ல எவங்களோட இடைப்பட்டாக்கள் அதுக்குள்ள இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 21 1க்கு 4க்கு இடையில இருக்குமா? இல்லை. அதே நேரம் 4க்கும் 9க்கும் இடையில இருக்குமா? நெவர். 9க்கும் 16க்கும் வாய்ப்பே கிடையாது. 16க்கும் 25க்கும் இடையில இருக்கும். எப்படா? 16க்கும் 25க்கும் இடையில இருக்கும். √16க்கும் √25க்கும் இடையில இந்த ஆள் இருப்பார். √16க்கும் √25க்கும் இடையில 21 விஷயம் இருக்கு. ஆகவே எங்களுக்கு நல்லாவே தெரியும் பிள்ளை, √16 பெருமானம் எவ்வளவு? √16 பெருமானம் எவ்வளவு? 4. √25 5. ஆகவே √21 அப்படின்றால் எந்த நேர் நிறையன்களுக்கு இடையில இருக்குது? 4க்கும் 5க்கும் இடையில் காணப்படுகின்றன. கிளியர்? ஓகே சார். ஓகே, മനസ്സിലായോ? ஆய். ஓகே, மூணாவது கேள்வி. சரி கவனி. மூணாவது கேள்வி என்ன கேக்குறான்டா, மோட்டார் வாகனம் உண்டு. என்னையா இதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்கடா புள்ள, குயிக்கா நான் அழிச்சிட்டு வரேன். குயிக்காடி. ஓகே சார். ஓகே, ஓகே காணி. மூணாவது கேள்வி கேட்கிறான், மோட்டார் வாகனம் உண்டு. சரியா? 210 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க, 210 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறதுக்கு 3 மணித்தியாலங்கள் எடுத்தது எனின் சரியா? எடுத்தது எனின் வாகனம் இயங்கிய கதியாது. வாகனம் இயங்கிய கதியாது. வீதம் அப்படின்னு ஒரு பாடத்துல இது நீங்க படிச்சிருப்பீங்க. இதுக்கான மெயின் சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான மெயினான சமன்பாடை பாத்தீங்கன்னா என்ன சமன்பாடு? கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். வெரி குட். ஓகே, இப்போ
அவன் கேட்கிறான் 210 கிலோமீட்டர் தூரத்தை 210 கிலோமீட்டர் தூரத்தை 3 ஹவர் அதாவது 3 மணித்தியாலத்துல கடக்குறான் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு ஸ்பீட்ல போயிருப்பான். அதாவது 1 மணித்தியாலத்துல 1 ஹவர் 1 மணித்தியாலத்துல அவன் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பான். இதுதான் நம்மட கதியா இருக்கும். ஒரு மணித்தியாலத்துல அவன் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பான். இதுதான் கதை. ஓகே, இதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கான சமன்பாடு தெரியணும். எங்கட பிள்ளைக்கு என்ன என்ன தெரியணும்? பேசிக்கான சமன்பாடு கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். ஓகே, இந்த சமன்பாடை போடுவாய். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் போடுவாய், தெரியாத கண்டுபிடிச்சிடலாம். தெரிஞ்சதை போட்டாண்டா தெரியாத கண்டுபிடி. எங்களுக்கு தெரியும் என்னது? தூரம் தெரியும். அதே நேரம் தெரியும். தூரமும் தெரியும், நேரமும் தெரியும். அவன் இதுல கிலோமீட்டர் அதாவது கிலோமீட்டர் per ஹவர்ல தாங்க இல்லாட்டி ms-1 வேகத்துல தாங்கன்னு சொல்லல. பொதுவா அவன் கேட்கல. அதனால அவன் தந்த அலகுகள் km h தான். அதனால கிலோமீட்டர் per ஹவர்ல தருவோம். கிலோமீட்டர் per ஹவர்லயே கொடுத்து விட்டுருவோம். ஆள கவனிடா புள்ள. இங்க பாரு. ஓகே, தூரம் தெரியும் எங்களுக்கு 210 கிலோமீட்டர். அலகுகளை போட்டுக்கணும். அலகுகளை போட்டு நீங்க ஒரு கிளாஸுக்கு போறீங்க, சின்ன பவுடர்லாம் அடிச்சு, குளோன் எல்லாம் அடிச்சு, சென்டெல்லாம் அடிச்சு மோதிரம் செயின் வச்சு எல்லாம் போட்டு போற மாதிரி அப்படி போகாம வெறுமனே சரத்தை கொடுத்துட்டு பெனியனை போட்டு உள் பெனியனை போட்டு போவீங்களா? இல்லாட்டி நைட்டியோட போவீங்களா கிளாஸுக்கு? சொல்லுங்கடா, போவீங்கடா? யாரு சரி நைட்டி உடுத்துட்டு போறா கிளாஸுக்கு? இல்ல தானே. சாஜி எல்லாம் மறா என்ன தேனி நைட்டி தான் போட்டு தெரியுது அவரே. விளங்கல? என்னமோ சொல்றான், சமுதாயத்துக்கு விளங்குது இல்ல. ஓகே, 210 கிலோமீட்டர். அதே நேரம் எத்தனை ஹவர்ஸ்ல அதை போயிருக்கிறாங்க? 3 ஹவர்ஸ். 3 ஹவர். ஓகே, இந்த 210 3ஆல சுருக்க 7 பாத்தீங்கன்னா 3ஆல பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னு சொன்னா 3 பிரிச்சா 1 21க்குள்ள 3 7 முறை இருக்கு. 7 3 21 பக்கத்துல இருந்த 0. ஆகவே 70 கிலோமீட்டர் வந்துட்டு 70 கிலோமீட்டர். இந்த ஹவர் என்ன இருக்குது? 1ஆம் அடுக்குல இருக்குது. மேல போனிச்சுன்னு சொன்னா நாங்க சுட்டியல்ல பாடம் படிச்சோம். ஒரு பிளஸ் வந்துகிட்டு மேல போனா என்ன நடக்கும்? மைனஸா மாறும். அதே ஒரு மேல மைனஸா இருக்குது, கீழே வந்தா பிளஸ்ஸா மாறும். ஆஜியா விளைஞ்ச ஆஜியோ ஆசி. அப்ப ஆசி சொல்லுங்க, இந்த ஆளை எப்படி நாங்க பேர் கொண்டு அழைக்கிறேன்? கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் மைக் ஆஃப் பண்ணுங்க. கிலோமீட்டர் per ஹவர். கிலோமீட்டர் per ஹவர். இந்த விஷயம் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டான்டா. உதாரணமா கிலோமீட்டர் per ஹவர்ல ஈக்கிறால ms-1 அப்படின்னு ஆளுக்கு மாத்தணும்னு சொன்னா, கிலோமீட்டர் per ஹவர்ல ஈக்கிறால ms-1க்கு மாத்தணும்னு சொன்னா நீங்க எத்தனை ஆளை பெருக்குவீங்க? அந்த ஆளை தெரியுமா? சொல்லி தந்தா யார்? சரி, 3600. 3500 கீழ் மேல் என்ன சார்? அப்படி படிச்சலையா? அப்படி 5 கீழ் 18 18 கீழ் 5 அப்படின்னு விஷயம் படிச்சலையா? சரி, அப்ப கிலோமீட்டர் per ஹவரை ms-1க்கு மாத்தணும்னு சொன்னாடா எத்தனை ஆள பெருக்கை? 5 கீழ் 18 அல்லது 18 கீழ் 5? உங்களுக்கான நாளைக்கு
இந்த விஷயத்தை நான் ஃபுல்லா கிளியர் பண்ணுவேன். இந்த விஷயத்தை நாளைக்கு நான் கிளியர் பண்ணுவேன் செமினாருக்கு வந்தீங்கன்னு சொன்னா. ஓகே, இன்றைக்கு கிளியர் பண்ண மாட்டேன். என்ன அந்த விஷயம் நான் செமினார்ல கிளியர் பண்ணி தரேன். சரி, அடுத்த விஷயம், அடுத்த கேள்விக்குள்ள போம்பா. 3வது கேள்வி, 4வது கேள்வி. பிள்ளை கவனி, 4வது கேள்வி. 4வது கேள்வி என்ன கேட்கிறான்? உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸின் பெருமானத்தை கேட்கிறான். உருவில் உள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை. டேய் பிள்ளைகள் சொல்லுங்கடா, ஒயிட் போர்ட் கிளியரா வழங்கு தானே? ஓகே, எக்ஸின் பெருமானத்தை கேட்கிறான். எக்ஸின் பெருமானத்தை கேட்கிறான். ஓகே, சொல்லுங்கடா. இது என்னது? ஒரு முக்கோணம். முக்கோண தேற்றம் மேக்சிமமான 4 தேற்றத்தை அடிப்படையாக வச்சுதான் எங்களுக்கு எம்சிக்கு வரும். முக்கோண தேற்றம் மேக்சிமமாக 4 தேற்றங்களை அடிப்படையாக வச்சுதான் வரும். முதல் தேற்றம் அகக்கோண தேற்றம். என்ன தேற்றம்? அகக்கோண தேற்றம். அகக்கோணம்னா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்கவே இயலாதே, நிறைய தடவை நான் சொல்லித்தான்ட்டு. அகக்கோணம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களை கூட்டுறது. அதாவது 3 கோணங்கள், ஒரு முக்கோணி ஒன்றுக்கு அகத்து கோணங்கள், உள்ளுக்குள்ளிக்கிற கோணம் தான் அகக்கோணம் சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஒரு மிகச்சிறிய நாட்பக்கள் தான் முக்கோணி. அது 3 பக்கங்களாலும் 3 அடைகோணங்களாலும் அமைக்கப்பட்டிருக்கும். 3 அடைகோணங்களாலும் அமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த 3 அடைகோணத்தையும் கூட்டுறது எவ்வளவுக்கு சமனா இருக்குண்டா? 180 பாகைக்கு சமம். 2வது புறக்கோண தேற்றம். புறக்கோண தேற்றம் அப்படின்னு பார்த்தா என்ன சொன்னா, ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாக்கப்படும் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. ஆகவே இதுல 2வது தேற்றத்தை அடிப்படையை வச்சு இந்த எக்ஸ கண்டுபிடிக்கலாமா? ஓகே, அப்ப புறக்கோண தேற்றத்தை யூஸ் பண்ணுவோம். புறக்கோண தேற்றம் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த தானே இவரானது இவங்க 2 பேரையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு. ஆகவே 40 சக எக்ஸ் சமன் 110. 40 சக எக்ஸ் சமன் 100. ஆகவே எக்ஸ் தான் கேள்வி. எக்ஸ் சமன் 40 கூட்டுதாங்கள போனா கழிப்படும், கூட்டுறதாங்கள போனா கழிப்படும். 100ல இருந்து 40 கழிக்கணும். ஹிக்மா 100ல இருந்து 4 போனா எவ்வளவு? 40 போனா 60. வெரி குட். என்ன புள்ள? 60. நல்ல புள்ள இல்லடா. 60 பாகை. 60 பாகை. சரியா? உனக்கு ஒரு 5வது கேள்வி. 5வது கேள்வி கேட்கிறான். 5,9,13 என்ற கூட்டல் விருத்தியின் கூட்டல் விருத்தி. ஓகே, கவனி. 5வது கேள்வி. 5வது கேள்வி கேட்கிறான். என்னடா? 5,9,13. ரவுமி வந்திருக்கியா இல்லையே? ரவுமி 5,9,13 என்ற கூட்டல் விருத்தியில் 61 அப்படின்னால் எத்தனையாவது? கவனி, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நல்ல பிள்ளைகள் கவனிங்கடா, கவனிங்களே, கொஞ்சம் கவனி. இங்க பாரு, இங்க பாரு. 5,9,13 இப்படி ஒரு எண் கோலம் ஒன்று போகுது. எண் கோலம் ஒன்று இப்படியே போயிட்டு ஒரு இடத்துல 61 ஒரு ஆள் வருகுதாம். இப்படியே போகிட்ட ஒரு இடத்துல 61 அப்படின்னு ஒரு ஆள் ஒன்று வருகுதாம். அந்த 61 ஆள் எத்தனையாவது இடத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நல்லா கவனி. இந்த 5ன்னு சொல்றது முதலாவது இடம், 9ன்னு சொல்றது 2வது இடம், 13 சொல்றது 3ஆம் இடம். அப்படி போனிச்சுன்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த 61 இருக்காரு. அந்த இடம் எண்ணாம் இடம்னு நான் சொல்றேன். எண்ணாம் இடம். ஓகே, முதலாம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் மாதிரி அந்த குறித்த இடம் எண்ணாம் இடம். எப்படின்னு தெரியாது, அந்த எண்ணை கேட்கிறாங்க. அது எண் அப்படின்ற விஷயத்த கேட்கிறாங்க. ஓகே, இதுல கூட்டல் விருத்திக்கான சமன்பாடு 2 இருக்குடா. ஒன்று, ஒரு யாராவது ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அது ஒரு சமன்பாடு. 2வது கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகைக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, யாராவது ஒரு எண்ணாம் இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. ஓகே, அவருக்கான சமன்பாடு என்னன்னா, Tn சமன் a சக n சய 1d. எத்தனை டி? 1d.
ஒன்று டி. டேய் நல்லா பாரு, இதுல டிஎன் அப்படின்னு சொல்றது என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல இருக்கிற ஆள் சம்திங். மூணாவது இடம்னு சொன்னா அவத்துல இருக்கிற நம்ம எத்தனை அப்படின்னு விஷயம். ரெண்டாவது இடம்னு சொன்னா 9, முதலாம் இடம்டா 5 அப்படின்னு விஷயத்தை குறிக்கிறது டிஎன். இந்த ஏ அப்படின்ற விஷயம் யாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் தான் என்ன சொல்லுவாங்க, இந்த அறிக்கை ஃபர்ஸ்ட் நம்பர் தான் என்ன சொல்லுவாங்க, ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே. அதே மாதிரி இந்த டின்னு சொல்றது வந்து கேட்டு டிஸ்டன்ஸ், கமான் டிஃபரண்ட், சாரி டிஃபரண்ட், சரியா? அதாவது பொது வித்தியாசம், பொது வித்தியாசம், பொது வித்தியாசம். ஓகே. எண் அப்படின்னு சொல்லுது எண்ணாம் இடம், அந்த இடம், அந்த இடத்தை குறிக்கிறது எண். என்ன சொன்னா அந்த குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறது, இடம், இடத்தை குறிக்கிறது. ஓகே. இப்ப வருவோம் பொது வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. பொது வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இந்த எண் கோலத்துல ஏதாவது ஒரு இலக்கத்தை எடுத்தோம்னு சொன்னா, நல்லா கவனிங்க, பாருங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க பாருங்க, ஏதாவது ஒரு இலக்கத்தை எடுத்துன்னு சொன்னா அந்த இலக்கத்துல இருந்து அவருக்கு முன்னே இலக்கத்தை, அது இவரையும் எடுக்கலாம் இவரையும் எடுக்கலாம், எவனை வேணாலும் எடு, பரவாயில்ல. தந்தத்துல ஒரு இலக்கத்தை எடுப்பாய், அதுக்குள்ள இருந்து அவர முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தை கழிச்சு வாரதான் பொது வித்தியாசம். அப்போ இந்த எண் தொடர்ல நான் 9 எடுக்கிறேன், 9ல இருந்து அதுக்கு முன்னே இலக்கம் 5 கழிச்சண்டு சொன்னா 9ல இருந்து 5 போனா பொரோபதான ஹனா சொல்லுங்க, எவ்வளவு வரும்? 4. 4 வரும். வெரி குட், 4. டாக்டர் விஷாதா சரியா? 4. ஓ சார். டி சமன் 4. சார்ஜ் செல்லு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? 5. 5. 5. ஓகே. டி என்று சொல்றது வந்துகிட்டு அந்த இடத்துல இருக்கிற எண்கள் அப்படின்னு விஷயம். இங்க கேட்ட கேள்வி யாரு? இந்த 61 தான் டிஎன். இந்த 61 தான் டிஎன். 61 தான் டிஎன். ஓகே. அப்போ டிஎன் யாரு? ஆசியா. ஆசியா, ஆசியா எவ்வளவு டிஎன்? ஆசியா, சிவா சொல்லுங்க. 61 சார். 61. வெரி குட். 61. மிஸ் பண்ண சரியா? அது மிஸ் பண்ண தர சரியா? 61 விஷயம். வெரி குட். ஜொஹான், சிங்கம் என்ன செய்தி? சும்மா இருக்கீங்களா? வந்துட்டீங்களா கொழும்புல இருந்து? ஓ வந்துட்டு. ஓகே. அபிஷேக காணும். அபிஷேக் இருக்கியா? இல்ல போல. அபிஷேக், அபிஷேக், அபிஷேக் இருக்கான். வெரி குட். சரி, இப்ப வாங்க சமன்பாடை மறுபடியும் போடுவோம். டி என் சமன் ஏ சாக என் சாய ஒன்று டி, ஒன்று டி. கேட்ட கேள்வி இந்த எண், கேட்ட கேள்வி இந்த எண். மிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பிரதியிடுவோம், பெருமானத்தை காணும். டிஎன் 61 சமன் ஏ வந்துகிட்டு 5 சக என் தெரியா சய 1 டி தெரியும் 4. கவனிங்க பிள்ளைகள், 5 சக இவர் அளவு இருக்கும் 4 தர எண் 4 சக தர சய சய சக தர சய சய நான் 1 4 61 சக 5 சய 4 சக 5 சய 4 5 எதனால போனா 1 என்ன 1 சக 1 4n சக 1 சமன் 61. 4n சக 1 சமன் 61. சக 1 வந்தா சய 1 போயிரும், சய 1 போயிரும். 61ல இருந்து 1 போனா 4n. ஓகே. 61ல இருந்து 1 போனா 60. என்ன பிள்ளைகள்? 60 சமன் 4. ஓகே, நாங்க வரேன். 4n சமன் 60. ஆகவே n சமன் 60 கீழ் 4. என்னோட 4 பேர் இருக்குது, அங்கே போனா என்ன செய்யும்? பிரிச்சும். என்ன செய்யும்? பிரிச்சும். ஆகவே n சமன் 60 4 பிரிச்சா எவ்வளவு வரும்? 30 2 பிரிச்சா 15 மாதிரி. 60 4 பிரிச்சா 15. ஆகவே 61 அப்படின்றால் 61 அப்படின்றால்
எத்தனாவது இடத்துல இருப்பாங்கடா? எத்தனாவது இடத்துல இருப்பீங்க? 15வது. 15வது இடத்துல இருப்பாங்க. இட ஸ்பெஷலான இன்னொரு சமன்பாடு ஒன்று இருக்கு, கவனிங்க. ஸ்பெஷலான இன்னொரு சமன்பாடு ஒன்று இருக்குது. Sn சமன் எண்ணின் கீழ் 2 2 ஏசாக என் சாய 1 டி 1 டி இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. இதுல Sn சொன்னா ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை, n அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட எவ்வளவுக்கு இடைப்பட்ட ஆக்கள். சரியா? 10 முதல் 10 உறுப்புகள் அப்படின்னு சொல்றதுதான் அந்த எண். அதே நேரம் ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், டின்னு சொன்னா காமன் டிஃபரண்ட், அதாவது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் இதை அடிப்படையா வச்சு என்ன செய்வாங்க? கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஓ, சொல்லுங்கம்மா. ஓகே, 7வது கேள்வி பாருங்கடா. 10 கேள்வியோட முடிப்போமே, பாவம் டயர்ட் ஆகுவீங்களே. ஓகே, 7வது கேள்வி. குறித்த வேலையின் 2/3 பங்கை, ஏதோ ஒரு குறித்த வேலையாண்டாப்பா, அதுல 2/3 பங்காம், 2 பங்கு வேலையை செய்து முடிக்க 4 மனிதர்களுக்கு 4 மனிதனுக்கு எத்தனை நாள் எடுக்குதாம்? 3 நாட்கள். 3 நாட்கள் எடுக்குதாம். 3 நாட்கள் எடுக்குதாம். எடுத்தது எஞ்சிய வேலை. டேய், 3/2 பங்கு அப்படின்னா மிச்சம் எவ்வளோடா? 1/3 பங்கு. அப்ப டோட்டல் எவ்வளோடா? 3/3 பங்கு. இது வார சொல்லித்தாரு. எஞ்சிய வேலை, எஞ்சிய வேலையினை 2 மனிதருக்கு வந்துகிட்டு தெரியா எக்ஸ் நாட்கள் எடுக்குது. எனின் எடுக்கும் நாள் அதானே எத்தனை நாட்கள் எடுக்கும்? டே, கேள்வியே நல்லா வாசி. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 33 பேர் வந்தீங்க, அந்த 33 பேருமே இருக்கிறீங்க என்னோட சேர்த்து. அப்படிதான் இருக்கணும் நீ. சரியா? ஒரு விஷயம் நீ தேவைன்னு சுட்டித்தான் இருக்கிறாய்ன்னு நான் நம்புறேன். 33 பேர் வந்திருக்கீங்க என்னோட சேர்த்து, அந்த 33 பேரும் அப்படியே இருக்குது. இல்லாட்டி என்ன தெரியாம நடக்கிற, இந்த கிளவண்ட கிளவிட பல்லுகள் மாதிரி ஒரு நாள் ஈக்கிறா, ஒரு கலண்டு போயிருது, கலண்டு போயிருது. இன்றைக்கு தான் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்குது. காரணம் என்ன? உனக்கு தேவை எல்லாரும் தனித்தனியா நீ நினைச்சேன்னு சொன்னா எப்படி? எனக்கு இன்றைக்கு படிக்கிற அவ்வளவு விஷயம் தேவை, எனக்கு எக்ஸாமுக்கு வரும், நான் படிக்கணும், மெட்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அவனுக்கு 100க்கு 90% எடுக்கலண்டா, இவளுக்கு 100க்கு 80% எடுக்கலண்டா. ஏன்னா வருஷம் 35 தானதே பெரிய பொறுப்பா கிடக்கு. சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை கிடக்குற மாதிரி, ஏன்னா எனக்கு மட்டும் டென்ஷன் ஆகுது. எக்ஸாம் பேப்பர் நினைச்சாலே பயமா இருக்குது. அதுவும் மெட்ஸ் பேப்பர் நினைச்சா தலை சுத்து வாந்தி எல்லாம் வருது. காரணம் என்ன? இப்படி ஒண்ணு ஐடியா யோசி. ஏன் எனக்கு இப்படி வருது? முதலாவது ஏன் அப்படின்னு விஷயம் வரணும். ஏன். ரெண்டாவது விஷயம், ஏன் வந்த பிறகு அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஓகே, அப்ப படிக்கணும். படிக்கல சும்மா படிக்கல, எவன் படிச்சு தருவான் நல்லா? ஓகே, நோபான்னு சொல்லி ஒருத்தன் கிறுக்கு பயல் தெரியுதான், அவன்கிட்ட போய் படிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒண்ணு வரணும். ஓகே, வந்தாச்சு. வந்த பிறகும் வார போற, அந்த மாமியா வீட்டுக்கு போற மாதிரி மருமகன் வார போற அப்படி இருக்கக்கூடாது. போனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடிச்சா நெத்தி அடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. வந்தா 8:30க்கு வந்தியா, 10 மணிக்கு தான் சேர முடிக்காரா, 10 மணி வரை நான் இருந்தே ஆகுவேன். உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இடி இடிச்சாலும் பரவாயில்ல, நான் இருந்தே ஆகுவேன், இருக்கணும். இது அடுத்தது இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. என்ன? இந்த வாரத்துக்கு வந்துட்டு போறது. ஒரு சில ஜென்மங்களை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன், நான் கொஞ்சம் பாவம் விட்டுறேன். இன்றைக்கு வந்த நாளைக்கு இல்ல, நாளைக்கு வந்த நாளைக்கு இன்றைக்கு இல்ல, இந்த சும்மா ஏதோ மாறிக்குள்ள அன்ஃபல் இருக்கியா? அன்ஃபல் இல்ல. ஓகே, அடுத்தது நேத்ரா இருக்காய். அடுத்தது நவீத். கூட்டத்தில். ஓகே, சரி, கவனிங்க. அந்த மாதிரி இருக்காதுங்க பிள்ளை. ஓகே, இருந்தீங்க பிரச்சனை கூட தான். அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளவுதான் பிரச்சனை. சரி, இப்ப கவனி, கேள்விக்குள்ள வரும். 3/2 பங்கு வேலையை செய்யறதுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கு. ஒரு காணி ஒன்று திருத்து 2 வெப்பமேடா வாவே, ஒரு காணி ஒன்று இருக்கிறாப்பா. சரியா? இந்த காணிய விதைக்க போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறீங்க, வச்சு செய்ய போறீங்கன்னு வைப்போம்.
இந்த காணிய மூணா பிரிச்சு இரண்டு பங்கு வேலை செய்யறதுக்கு கவனிச்சுங்க பார். ரெண்டு பங்கு வேலை செய்யறதுக்கு ரெண்டு பங்கு வேலை செய்தானே ரெண்டு பங்கு. இந்த ரெண்டு பங்கு வேலை செய்யறதுக்கு 4 பேருக்கு 3 நாள் எடுக்குது. மனிதன் தர நாள் சமன் மனித நாள். இதுதான் மெயின் சமன்பாடு. மனிதன் தர நாட்கள் மனித நாட்கள். அப்போ இந்த 3ல 2 பங்கு வேலை செய்யறதுக்கு 4 மனுஷனுக்கு 3 நாள் எடுக்குன்னு சொன்னா மொத்த மனித நாட்கள் எவ்வளோடா ரிஷாதா? 12 மனித நாட்கள். ரிஷாதோ ஓ சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி சும்மா இருக்காங்களா? வபரகாத்துஹு. என்ன சாப்பாடா பண்டை? மீன் மீனா? நான் கேட்கிற டைம்ல மீனே தின்னு மீன் குடும்பமா இல்லி? எங்க தாத்தா இருக்காங்க. என்ன சும்மா இருக்காங்களா? டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க தாத்தாக்கு பாவம். சாப்பாடு இருக்கிற கொஞ்சம் ஆளுக்கு ப்ரெஷர் வரத்தானே சொல்லி. ஓகே. 12 மனித நாட்கள். 12 மனித நாட்கள். நல்லங்க பாரு தம்பி பாரு கொஞ்சம் பாருங்க. பொம்பளை பிள்ளைகள் கூட படிச்சிருங்கள்ரா. பொடிய மாதிரி நீங்க படிக்கிற ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னா நானும் உண்ட இடத்துல தான் வந்திருக்கேன். அதனால எவன் நல்லா படித்தாரோ அவன்கிட்ட கொஞ்சம் படிக்க பாரு. நீங்க எப்படி பட்டாங்க தெரியுமா? எவன் மொக்கையா படிப்பீங்க அங்க போயிட்டு அவரை கலாய்ச்சிட்டு இருக்கிற நீ. இந்த சைடு அப்படி அந்த சைடு அப்படி அவன் இப்படி அவன் இப்படி அதை விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 4 மாசத்துக்கு விட்டுருங்க. உங்களோட எக்ஸாம் முடி வரைக்கும் விட்டு அதுக்கு பிறகு என்ன வேணாலும் செஞ்சு சரியா? இப்ப கவனி. இந்த 12 மனித நாள் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா 4 பேர் சேர்ந்து 3 நாள் செய்யறாங்கன்னு. 4 பேர் சேர்ந்து 3 நாள் செய்யற வேலையே இந்த 12 மனித நாள் சொல்றது என்ன தண்டிச்சா ஒருத்தனா ஒரு வேலையை இந்த 2 பங்கு இந்த 3ல 2 பங்கு வேலையை ஒருத்தன் செய்வனா இருந்தா அவனுக்கு 12 நாள் எடுத்திருக்கும். எப்படி? நல்லா கவனிக்க பாருங்க பாரு. 4 பேர் சேர்ந்து 3 நாள் செய்த வேலையே அந்த ஒரு வேலையை ஒருத்தனா நின்று செஞ்சிருப்பது அவனுக்கு 12. 4 பேருக்கு எத்தனை நாள் இருக்குது? 3 நாள். ஒருத்தனா செஞ்சா 12 மனித நாட்கள். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது எஞ்சிய வேலை எவ்வளவு? இப்ப இதுதான் எஞ்சிய வேலை. 3ல் 1 பங்கு. இது செஞ்ச வேலை 3ல் 2 பங்கு. மொத்த வேலை 3ல் 3 பங்கு. இந்த எஞ்சிய வேலைய வந்துகிட்டு இப்ப எஞ்சிய வேலைய எத்தனை பேர் செய்தாங்க? 2 மனிதர்கள் சேர்ந்து தெரியா எத்தனை நாள் செய்தாங்க தெரியா? எஞ்சிய வேலை. இப்ப யோசிச்சு பாரு, நோமலா யோசிச்சு பாரு. இந்த 3ல் 2 பங்கு வேலையை வந்துகிட்டு எத்தனை நாள் மனித நாளை செஞ்சாங்க? 12 மனித நாட்களை செஞ்சாங்க. ஓகேயா? இதுல இப்ப அரைவாசியா பேத்து. இப்போ மனுஷனும் அரைவாசியா பேத்து. கேட்ட கேள்வி எப்படி? வாங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வரும். குறித்த வேலை செய்வதற்கு 3ல் 2 பங்கு குறித்த வேலையின் 3ல் 2 பங்கு வேலை செய்து முடிக்க 4 மனிதர்களுக்கு 3 நாட்கள் எடுத்தது. எஞ்சிய வேலையை முடிப்பதற்கு 2 மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள்? ஓகே, இங்க நீ நல்லா கவனிச்சுக்கணும். எஞ்சிய வேலையை முடிப்பதற்கு ஓகே எஞ்சிய வேலை சொன்னா இப்ப உதாரணமா 4 பேரே இருந்திருப்பது எஞ்சிய வேலை எவ்வளோ? 6 நாளுக்குரிய மனித வேலை. ஏன்னு சொன்னா 3ல் நல்லா கவனிக்க பாரு. 3ல் 2 பங்கு என்ன செஞ்ச வேலைக்கு எவ்வளவு மனித நாட்கள் போகுதோ 12 நாட்களா. 3ல் 1 பங்குக்கு எவ்வளவு போயிருக்கும்? 6. அந்த 6 தான் இந்த 6. ஓகே, இந்த 6 மனித நாட்கள்ல 2 பேர் சேர்ந்து இருந்தா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? ஆகவே 2x = 6. x சமன் 2 பேருக்கு இதுங்க போனா பிரிக்கும் 6 கீழ் 2. x சமன் எவ்வளவு புலல்? 3. அப்போ 2 பேர் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? 3 நாள்ல. கிளியரா புரிஞ்சுதா? ஓ சார். ஒரு குறித்த வேலை ஒன்று இருக்குது. இது எங்கட புலல் நல்லா தெரியும். இத 3ஆ பிரிப்போம். இது 3ல் 2 பங்கு. இது 3ல் 1 பங்கு. சரியா? இந்த 3ல் 2 பங்க எங்களுக்கு பேசிக் சமன்பாடு தெரியும். மனிதன்
தர நாட்கள் சமன் மனித நாட்கள். மனித நாட்கள் பேசிக்கான சமன்பாடு. இந்த குறித்த வேலையில 3/2 பங்க 4 பேர் சேர்ந்து 3 நாள்ல செய்யலாம். 4 பேர் சேர்ந்து 3 நாள்ல செஞ்சாங்கன்னு சொன்னா 12 மனித நாட்கள். 12 மனித நாட்கள் சொல்ற விஷயம் எத்தனை சொன்னாடா, அந்த வேலை, அந்த குறித்த வேலைய, அதாவது இந்த 3/2 பங்குன்ற வேலை, இந்த குறித்த 3/2 பங்குன்ற வேலையை ஒருத்தர் செஞ்சிருப்பது, ஒரு நபர் செஞ்சிருப்பது 12 நாள் எடுத்துக்கிது. ஒரு நபர் செஞ்சிருப்பது இப்ப 3/2 பங்கு தானே செஞ்சிருக்காங்க. இப்ப 1 பங்கு மிச்சமா இருக்கு தானே. 3/2 பங்கு 12 சொன்னா 1 பங்கு எவ்வளவு வந்திருக்கும்? 6. வெரி குட். மிச்சமா இருக்கிறது எவ்வளவு? 6. மிச்சமா இருக்குது 6. இங்க பாருங்க கொஞ்சம். இந்த 6 பங்குன்ற விஷயத்தை அதே 4 பேர் செஞ்சிருப்பது. ஓகேவா? இந்த 6 அப்படிங்கிற விஷயத்தை அதே 4 பேர் செஞ்சிருப்பது எத்தனை நாள் போயிருக்கும்? இதை கண்டுபிடிப்போம். எக்ஸ் வச்சுக்கோங்க. இது எடுப்போம். 4 தர எக்ஸ் சமன் 6. 4 தர எக்ஸ் சமன் 6. ஆகவே எக்ஸ் சமன் 6 கீழ் 4. சுருக்கினு சொன்னா 2ஆ பிரிப்போமே. 3 கீழ் 2 அப்படி வரும். 3 கீழ் 2 வரும். கவனிப்புல இங்க பாரு, 4 பேர் சேர்ந்து அந்த குறித்த வேலையை செஞ்சா, அதாவது இது வந்துகிட்டு 3/2 1 பங்கு தானேடா, இது 3/1 பங்கு, 2 பங்கு. 4 பேர் சேர்ந்து அந்த வேலை செஞ்ச அவருக்கு 3ஆ பிரிச்சு 2 பங்குனா 1.5 நாள் எடுத்திருக்கும். இங்க பாரு, 4 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிருப்பது 3ஆ பிரிச்சு 2 பங்கு நாள் போயிருக்கும். 3ல 2. ஆனா அங்க 2வது கேள்வி என்ன கேட்டா, இந்த 3/1 பங்கு எத்தனை பேர் கொண்டு செஞ்சாங்க? 2 பேர். அப்படின்னு என்ன நடக்குது? இந்த 4 அரை மடங்காகுது தானே. 4 என்ன செய்யுது? அரைவாசி ஆகுது. 2ஆல விரிவடையுது. அதே மாதிரி இந்த பின்னத்தை நாங்க என்ன செய்ய போறோம்? 2ஆல பிரிச்ச போறோம். 4 2ஆ பிரிச்சா எவ்வளோடா? 2. அப்ப 2 நபர்கள் வந்துட்டா. 3 கீழ் 2 விஷயத்தை 2ஆல பிரிச்சு அந்த 2 மேல போய் பெருக்கு. 2 போய் மேல போய் பெருக்கு. அதாவது இப்படி வரும். 3 கீழ் 2 இந்த பிரிக்கிறது மேல போய் பெருக்கு பாருங்க. இந்த 2 கேன்சல் ஆயினா 3 மட்டும் மிச்சம். அப்ப 2 பேர் சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க? 3 பேர்ல முடிச்சிருப்பாங்க. 3 நாள்ல முடிச்சிருப்பாங்க. இதுதான் பேசிக்கான விஷயம். இது பேசிக்கான விஷயம். இதை நாங்க கணக்குல எப்படி செஞ்சோம்னு சொன்னா, 4 பேர் சேர்ந்து 3 வேலை செய்றாங்க. 12 மனித நாட்கள். 12 மனித நாட்கள். அப்ப மிச்சமா இருக்கிறது 3/1 வாசி. இது வந்துகிட்டு 12 மனித நாட்கள் சொன்னா 3/2டா. இது மிச்சமா இருக்கிறது 6 மனித நாட்கள் முடியும். அப்ப மிச்சமா இருக்கிறது எவ்வளவு? 6 மனித நாள். எவ்வளவு? 6 மனித நாள். அந்த 6 மனித நாள் வேலையை 2 பேர் சேர்ந்து முடிப்பது தெரியாது எனக்கு. எக்ஸ் அந்த 6 மனித நாள் வேலையை 2 பேர் சேர்ந்து முடிச்சா எவ்வளவு வரும்? அதான் கேள்வி. 2x சமன் 6. ஆகவே x சமன் 6 க்கு 2, x சமன் 3. இது உண்மையான விஷயம். இப்படிதான் வந்துச்சு. இது நான் கணக்கு செய்த விஷயம். இத பெஸ்ட் சொல்லிட்டாங்க. இது உண்மையான விஷயம். கிளியர்? Okay, sir.